வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழக அரசோட டிஎன்ஏயுஏஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசோட வெட்னரி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ அந்த வெட்னரி டிபார்ட்மெண்ட் மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்க் ரெக்கார்டட் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இந்த மில்க் ரெக்கார்டட் வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்டர்வியூக்கான டேட்டு பிளேஸு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் மட்டும் ரெடி வந்து ஆகிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ மெயினாக இதுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதோ ஒரு டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி முடித்தாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கான மாத சம்பளம் 20,000 சம்பளத்தோட இந்த வேலைகளை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மில்க் ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் வேலைகளை தான் பார்க்க போறீங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு நார்மலா பார்த்துக்கக்கூடிய வேலை தான். முக்கியமா ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த வேலை வாய்ப்புகளுக்கு. ஓகே. ஸோ இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தனிப்பட்ட ஃபீஸ் கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க இலவசம் தான். ஓகே. இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், இதுக்கான அதர் அஃபிஷியல் டீடைல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்றேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டச் பண்ணி மறக்காம நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஓகே. இதோட லிங்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனே முன்னாடி நிறைய பேர் கேட்டது, எங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைவாய்ப்புகள் மாதிரி நம்பகமான வேலைவாய்ப்புகள் இருந்தால் கொஞ்சம் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பிரதர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நம்பகமான ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைவாய்ப்புகள் வேணும், அதை பற்றி நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கான எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் நல்லா வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க் மூலியமா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஜாப் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம அதை தொட்டு உள்ளே போயிட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து விசாரிச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு வெட்னரி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு மில்க் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைவாய்ப்புகள் தந்திருக்காங்க. ஓகே. ஸோ கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தனால இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாக்-இன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் தான் நமக்கு வந்து நடத்துகிறாங்க. வாக்-இன் இன்டர்வியூனா என்ன ப்ரோ அப்படின்னா, பொதுவாக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுக்கான டேட்டோ இல்லை ஏதோ ஒன்று எக்ஸாமோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு மினிமம் ஒரு 2 or 3 months வந்து காலதாமதமாகும். பட் இந்த வாக்-இன் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் அப்ளிகேஷன் ஃபார்மை இப்போ நான் கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டேரெக்டாக May 18, ஓகேங்களா, உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்காங்க 2026 அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்டர்வியூ வந்து நேரடியாக இன்டர்வியூ நடக்குது. ஸோ அந்த நேரடியாக இன்டர்வியூக்கு நீங்கள் போகும்போது உங்களோட செல்ஃப் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களோட 10th டிகிரி, கம்யூனிட்டி சான்றிதழ், வேலைவாய்ப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அதோட முன்னுரிமை சான்றிதழ், இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்ல உங்களை சம்மந்தப்பட்ட செல்ஃப் டீல்ஸ் எல்லாமே, அது எல்லாத்தையுமே ஒரிஜினல் ப்ளஸ் வந்து ஒரு 2 செட்டு ஜெராக்ஸு, ஒரு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு May 18 காலைல 11:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்-இன் இன்டர்வியூல போய் நீங்கள் அட்டன் பண்ணணும். அந்த இன்டர்வியூல அட்டன் பண்ண போறீங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு மதியம் வந்து 3 மணிக்கிட்ட 3:30 கிட்ட அந்த இன்டர்வியூ வந்து முடியும். அப்படி முடியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 4 to 5க்குள்ள வந்து உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய போர்டுலேயே வந்து ஒட்டிடுவாங்க. உங்களுக்கு ஒரே நாள்லேயே தெரிஞ்சிடும் இந்த வேலை நம்ம செலக்ட் ஆகுறோமா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் ஆகுது, ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணுறோம், கிடைச்சிச்சுன்னா மாதம் 20,000 சம்பளத்தில் ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் பேஸில் நமக்கு இந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோமே, இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக்காக சொன்ன மாதிரிக்கே உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரிக்கு 2 வீலர் ஓட்ட தெரிஞ்ச லைசன்ஸ் வந்து இருக்கணும். அதெல்லாம் பேசிக்காக எல்லாட்டையும் இருக்கும், பிரச்சனை இல்லை. மெயினாக இந்த வேலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக முன்னுரிமை தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. இந்த பாக்ஸ் உங்களுக்கு தெரியும், இதுதான் லிங்க் பாக்ஸ். நம்மளோட வெப்சைட் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்போம். இப்போ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன் ஃபார்மும் தனியாக கொடுத்துருக்கேன், ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மோட லிங்க்கும் தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ ஃபார்ம் வேணும் அப்படின்னா அது கிளிக்கர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்பயும் போல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதையும் சொல்லித்தரேன். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே ப்ரோ இருக்கும், தமிழ்நாடு தானே அப்படிங்கன்னா தமிழ்நாடு
தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுல ஈரோடு மாவட்டத்துல இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வாக் இன் இன்டர்வியூ சொல்லிட்டீங்க. அங்க என்ன மாரி நமக்கு interview வந்து நடக்கும் அப்படின்னா, நம்ம நேரடியா போறோம். அங்க வந்து நமக்கான ரிட்டன் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க. அது 50 மார்க்குக்கு இருக்கும். அது பேசிக் நாலேட்ஜ் தான். அந்த 50 மார்க்குக்கு நீங்க 32 மார்க்குக்கு மேல எடுத்துட்டீங்கன்னா, நீங்க இந்த வேலைகள்ல பாஸ். ஓகே. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் அன்னைக்கே எல்லாமே சேம் டே தான். அவங்களே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூவும் சரி, பிளஸ் வந்து உங்களுக்குன்னு ரிட்டன் எக்ஸாம் சரி, எல்லாமே சேம் டே. ஒரே நாள்ல நடக்கும். இந்த 2லயும் இருக்கக்கூடிய மார்க்க வச்சு மெரிட் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த வேலைகளுக்கு ஆட்கள தேர்வு வந்து செய்வோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்ப எல்லாமே பார்த்தாச்சு ப்ரோ. இதுக்கான டேட் சொல்லியாச்சு. பட் எங்க நடக்குது அப்படின்னா, இந்த லொகேஷனுமே நான் உங்களுக்கு மார்க் வந்து பண்ணியிருக்கேன். அதாவது மே 18, 2026 காலையில 11:30க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாகூர் கேட்டில் ரிசர்ச் ஸ்டேஷன் ஓகேங்களா? ஈரோடு மாவட்டம் அப்படின்ற இந்த அட்ரஸ் குடுத்துருக்காங்கல்ல. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அன்னைக்கு காலையில 11:30க்கு போம்போது, இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து போயிருக்கணும். அதே மாணிக்கே நீங்க என்னென்ன கொண்டு போணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, அதே மாணிக்கு ஆதாரு, 10த் சர்டிஃபிகேட்டு, வேலிடான டிரைவிங் லைசென்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இஃப் எனி இருந்தா தான். இல்ல என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்னா ப்ராப்ளம் இல்ல. நீங்க எடுத்துக்க வேண்டாம். அதே மாணிக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே கொண்டு போணும். இதுல நீங்க ஒரிஜினலும் கொண்டு போயிருக்கணும். ஒரு 2 செட் ஜெராக்ஸும் நீங்க எடுத்துட்டு வந்து போய்க்கோங்க. மெயினா கம்யூனிட்டி சான்றிதழ், வேலைவாய்ப்புல நான் அப்ளை பண்ணி என்கிட்ட அந்த சான்றிதழ்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த மாரி இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நீங்க தாராளமா கொண்டு வந்து போய்க்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகள் நிரந்தரமான வேலையா ப்ரோ? அப்படின்னு ஒரு டவுட் வந்து வரும். இந்த வேலை டெம்பரவரி கவர்ன்மெண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட்ல தான் எடுக்குறாங்க. உங்களுக்கான டியூரேஷன் எத்தன நாட்கள் நம்ம டெம்பரவரியா வேலை பார்க்கலாம்னா, 2 வருஷம் நீங்க டெம்பரவரியா வேலை பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்ற கேள்வி வர இடத்துல, மேபி இந்த ஒரு இந்த ஒரு டைம எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இதுக்கு திரும்ப ஒரு மறுதேர்வு வைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் எப்படினாலும் இப்போ ஒரு 2 இயர்க்கு நீங்க இந்த ரூரல் ஏரியால இந்த வேலைகள நீங்க மெரிட் பேஸ்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில்ங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து டெம்பரவரி பேஸ்டா இருந்தாலும், வெளிய இருந்து நம்ம சும்மா டெம்பரவரி சொல்லிட்டு இருக்கிறதுக்கு, உள்ள போய் நம்ம பார்த்தா தான் நமக்கும் நெறைய லீட்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்தடுத்து நம்ம என்ன மாதிரி போகணும், ஏன் அந்த வேலைய எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். ஏன்னா டெம்பரவரில வேலை பார்க்குறவங்களே 10 வருஷம், 20 வருஷம்லாம் வேலை பார்க்குற பேர் எத்தனையோ பேர் இருக்காங்க. சம்பளம் ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து எதுவுமே இல்ல அப்படின்ற இடத்துல இந்த வேலைகளுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். தப்பு கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இப்ப கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ல லிங்க் குடுத்துருக்கேன் தெரியுதா? கிளிக்கர் அப்படின்றத டச் பண்ணேன்னு வச்சுக்கோமே, எனக்கு நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாரி வரும். அதிலயே அப்படியே கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணேன்னா, கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ளூ கலர் பட்டன் தெரியுதுல்ல? இத நான் டச் பண்ணேன்னா, யுவர் லிங்க் ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்துலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் இப்ப நம்ம பார்த்தோம்ல ப்ளூ கலர் பட்டன், அதே மாணிக்கே சேம் ப்ராசஸ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ அத நீங்க டச் பண்ணதுக்கப்புறம், இப்ப நான் குடுத்துட்டேன். முடிஞ்சு வருது. லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன். கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? எஸ். இப்ப நான் அத டச் பண்ணேன்னு வச்சுக்கோமே, எனக்கு தேவையான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் மாரி இருக்கும். அப்படியே கீழ லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் பேஜ்ல இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் 2மே அட்டாச் ஆகி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம மட்டும் நீங்க ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் ஷாப்லயோ எங்கேயோ போய். எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில ஃபில் பண்ணுங்க. நேம், டேட் ஆஃப் பர்த், உங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஏஜ் லிமிட், நேட்டிவிட்டி, ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், எஜுகேஷன் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா குடுத்துக்கலாம். இல்லன்னா தேவை கிடையாது. டிரைவிங் லைசென்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பரு, பிளஸ் இப்போ கரண்ட்டா எந்த ஸ்டேட்ல வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே குடுத்துட்டு, சிக்னேச்சர் கேண்டிடேட்ல இங்க உங்களோட சைன் நேம் போட்டுட்டு, பிளேஸ், டேட்ல எந்த மாவட்டம், எந்த டேட்லேருந்து பதிகிறீங்க எழுதிருக்கீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் எடுத்துட்டு, நீங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிருங்க. ஒட்டிட்டு கூட இருக்கக்கூடிய 10த், 12த் நான் சொன்ன எல்லா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்குல்ல, ஜெராக்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு, போஸ்ட் போடணுமா ப்ரோ அப்படின்னா, போஸ்ட்லாம் கிடையாது. எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? மே 18 அன்னைக்கு காலையில ஈரோடு மாவட்டத்தோட அட்ரஸ் குடுத்துருக்கேன்ல, அங்க நேரா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம கொண்டு போணும். நீங்க வந்து தபால் மூலியமா அப்ளை பண்ணணுன்ட்டு விஷயமே கிடையாது. நேரடியா போம்போது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம அப்படியே ரிட்டனா நீங்க எழுதி, அப்படியே நீங்க நேரா கொண்டு போணும். இன்னைக்கு தேதி வந்து மே 6 தான் ஆகுது. இன்னும் கிட்டத்தட்ட 12 நாட்கள் வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்க. ஈரோடு மாவட்டமோ அல்லது சுத்தி இருக்கக்கூடிய மத்த மாவட்டமா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கலாம். யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால ஒண்ணும் இஷ்யூஸ் வந்து கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாரியே அடுத்தடுத்த நல்ல சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.